அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாய நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி, இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு. இப்போ இந்த ராசிக்கு தான் ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. இந்த ராசியில இருந்த ராகு பகவான் இப்பதான் மாறி இருக்காரு. இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போயிருக்காரு. இதெல்லாம் இந்த பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் சூரியனுடைய மாற்றங்கள் இருக்கு, புதனுடைய சஞ்சாரம், செவ்வாயோட சஞ்சாரம், சுக்கிரனுடைய சஞ்சாரம், இதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும். அதான் ஒரு மாசத்துக்கும் நமக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறது. ஒரு மாசம் நல்ல உற்சாகமா இருக்கும், ஒரு மாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பல விதமான மாற்றங்கள் ஏற்படுறது. அதுபடி மீன ராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக அந்த மீனராசியை பொறுத்தளவுல இந்த மாதம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய மாசமா இருக்கு. ஏன்னா சுக்கிரனுடைய மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய மனநிலைமையிலையும் சரி, உறவு முறைகள்லையும் சரி ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் மிக நிறையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பணி உயர்வு இருக்கு இல்லையா, அதில் உங்களோட பதவியில் உயர்வு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்றதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு. பொதுவாக இந்த மாதம் இந்த மீன ராசிக்காரங்க உங்களுக்கு நீங்க இது ஒரு நீர் ராசி, அது மாதிரி உபய ராசி. எப்பவுமே ஒரு விஷயத்தை எண்ணிட்டு அதுக்கப்புறம் சரியா வருமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி 2 சிந்தனைகள் உள்ள ஒரு ராசியா இருக்கு. நீர் ராசின்றதுனால உங்களுடைய பிரச்சனைகள் வெளியில தெரியாது. நீங்களும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க. உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால முன்கோபம் டக்குன்னு வந்துடும். வந்தவுடனே யாரா இருந்தாலும் திட்டிடுவீங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. நீங்க எல்லாருக்கும் அது மட்டும் இல்லை, இந்த ராசிக்கு அதிபதி குருன்றதுனால பொதுவாக நீங்க நல்ல டெண்டன்ஸ் தான், எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வேலைகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்கு. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தல வெளிநாட்டு மூலமா உங்களுக்கு வேலையில ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் வரும். தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அதை வேற மாதிரி மாத்துறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே, அதனால சான்சஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல அதிகமான பொறுப்புகள் இல்லாட்டினா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு தொடர்புகள் நிறைய ஏற்படும் இந்த மாதத்துல. வெளிநாட்டு தொடர்புகளாக இருக்குல்ல, வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கறது இல்லை வெளிநாட்டுக்கு நீங்க போறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்கு. எதையும் ஒரு வேகா நீங்க செஞ்சிட வேணாம். எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணி செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இதாக இருக்கு. உங்கள்கிட்ட கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க கூட பழகிக்குவாங்க, அப்புறம் நீங்க சொன்னதை வச்சு உங்களுக்கே எதிராக போய் சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நீங்க அந்த அர்த்தத்துல சொல்லலைன்னா கூட அவங்க போய் அதை சொல்லி அதுல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட இதுல கொஞ்சம் செலவினங்கள் தான் அதிகரிக்கும். இது மாச தொடக்கத்துல இருக்கும், ஆனா மாசத்துக்கு மாச நடுவுகளுக்கு மேல சரியாயிடும். மாச கடைசியெல்லாம் சரியாயிடும். மாச ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவினங்கள் கூட வர மாதிரி இருக்கு, வரவை காட்டலும் அதனால நீங்க பொதுவாக பணம் வரவு மாச கடைசியில் நிறையா இருக்கும். அப்போ வரும்போது சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க செய்யணும். பழைய கடன் அடைக்கிறது அதெல்லாம் நல்லது. நீங்க எதாவது முதலீடு பண்ணியிருந்தா அதில் வெற்றி கிடைக்கும். அனாவசியமான விரயங்களை தவிர்த்துடணும். குடும்பத்துக்கான செலவுகளை கட்டுப்பாடாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை நம்ம செய்யாம அதெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. பொதுவாக குடும்பத்தை பொறுத்தவரை எல்லாமே நல்லா இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் நெளிவு சுழிவோடு இருந்துக்கணும். எல்லா டயத்துலையும் நம்ம எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு நெளிவு சுழிவோடு இருந்தோம்னாலே எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சிடலாம். பொதுவாக இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மூத்தவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே தான் இருக்கும். இருந்த போலும் குடும்பம் அப்படின்னு வரும்போது பேச்சு வார்த்தைகள்லாம் பேசும்போது ஒரு சில நெளிவு சுழிவுகள் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே வெளிப்படையாக பேசுகிறோம் அப்படின்ற பேச்சில்
நம்ம பல பிரச்சனைகளை உருவாக்க கூடாது. அது மாதிரிலாம் பார்த்துக்கணும். உடல் நலத்தில் வந்து நல்ல சீரான முன்னேற்றம் இருக்கும். மன அழுத்தம் கூறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஓய்வும் வேணும். இந்த மாதம் பொறுத்தவரை பசி வந்து பசி இல்லாமல், ஏன்னா ஜீரணமாகாது, ஜீரண கோளாறு இருக்கும். அதனால் பசி இல்லாமல் ஒரு தன்மை வரும். அதனால தூக்கம் வந்து சரியாக இருக்காது, தூக்கமும் கொஞ்சமாக இருக்கும். அதனால் வந்து பொதுவாக வந்து நல்லா தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிட்ணும். அது மாதிரி தியானம், யோகா இதெல்லாம் பண்ணிக்கணும். சின்ன சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து பெருமாள் கோயிலில் போய் குளிக்கிறது, புனித நீராடல் பண்ணுறது, குளிக்கிறது, ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்கிறது, நம்ம ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து தரத்துக்கான வாய்ப்புகள். அதனால் பொதுவாக இந்த மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பொதுவான பலன்கள். சின்ன பையங்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயசாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இது பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில் அதுக்கு வந்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோச்சார பலன்கள் பொருத்தி வச்சு பார்த்தா தெரியும். அதனால் நீங்கள் பொதுவாக ஜாதகத்தை ஒரு ஜோதிட காமிச்சு பார்த்துக்கிறது நல்லது. பொதுவாக வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஜோதிடத்துக்கு ஜாதகம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போல்லாம் முக்கியமான காரியங்கள், படிப்பு, வேலை, இடமாற்றம், ஏதாவது பிளாட்டு, நிலங்கள், வண்டி, வாகனங்கள் வாங்கும்போது, ஏதாச்சும் ஒன்றில் முதலீடு பண்ணும்பொழுது, கல்யாணம் பண்ணும் பொழுது, இந்த மாதிரியே ஒரு முக்கியமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. அது மாதிரி ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு குடும்ப ஜோதிடத்தை போய் பாருங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் காமிச்சு பாருங்கள். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய விஷயங்கள் என்னவோ, உங்களுடைய கேள்விகள் என்னவோ, அதுக்கு சிறப்பாக பதிலளிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். எல்லாருக்கும் இந்த ஜூன் மாதம் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல மாதமாக இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.